ஹலோ லாஸ்ட் அகாடமி வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கான பர்டிகுலர்ஸ் இங்கேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த இயர் எண்டட். அந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படுது? கேபிட்டல் அட் எண்ட் ஆஃப் த இயர். கேபிட்டல் அட் எண்ட் ஆஃப் த இயர் நமக்கு இங்க கொடுத்துட்டாங்களா? அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? டிராயிங்ஸ் டியூரிங் த இயர். டிராயிங்ஸ்னா என்னது? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற ஓனர் அவருடைய தேவைக்காக அந்த பிஸ்னஸ்ல இருந்து எடுத்துக்கிற அமௌண்ட் தான் நம்ம டிராயிங்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமா? அதை நம்ம எதுல லெஸ் பண்ணணும்? அடிஷ்னல் கேபிட்டல்ல லெஸ் பண்ணணும். அந்த லெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வர அமௌண்ட்டை தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்றோம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட என்ன லெஸ் பண்ணணும்? திரும்பியும் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் பிஸ்னஸோடைய ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லுவோம். எப்படி அது ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்றத நம்ம சம் போடும் போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம ஃபார்மேட் படி போடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் தான் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தேவை? இப்போ எண்ட் ஆஃப் த இயர் தான் தேவை. கேபிட்டல் at end of the year. End of the year எவ்வளோ? 8,50,000. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும். டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்களா? டிராயிங்ஸ் டியூரிங் த இயர் எவ்வளோ? 70,000. இதை ஆட் பண்ணும் போது நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். 9,20,000. நமக்கு அமௌண்ட் கிடைச்சிச்சா? திரும்பி என்ன மைனஸ் பண்ணணும்? அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் எவ்வளோ? 1,20,000. நம்ம இதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் ஆட் பண்ணதுனால நம்ம இதையும் ஆட் தான் பண்ணிடுவோம். அதே ஞாபகத்துல என்ன பண்ணக்கூடாது? நம்ம இதை ஆட் பண்ணக்கூடாது, லெஸ் தான் பண்ணணும். லெஸ் பண்ணும் போது நமக்கு என்ன வருது? 8 lakh வருது. இந்த 8 lakh நம்ம என்னன்னு எழுதணும்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட என்ன நெக்ஸ்ட் லெஸ் பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல்னா என்னது? பிகினிங் ஆஃப் த இயர்ல தான் இருக்கிறதா ஓப்பனிங் கேபிட்டல். எவ்வளோ? 5 lakh. 8 lakhல 5 lakh போயிடுச்சுன்னா 3 lakh. ஓகே, நம்ம இப்போ அமௌண்ட் கிடைச்சிட்டோம் இல்லையா? கண்டுபிடிச்சிட்டோமா? இது ப்ராஃபிட்டா லெஸ்ஸா லாஸான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஓப்பனிங் கேபிட்டலை விட அட்ஜஸ்டிங் கேபிட்டல் அதிகமாக இருக்கணும், ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ப்ராஃபிட். சப்போஸ் அதே ஓப்பனிங் கேபிட்டல் அட்ஜஸ்டட் கேபிட்டலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம்? லாஸ்ன்னு அர்த்தம். அட்ஜஸ்டட் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் என்னவா இருக்கணும்? கம்மியாக தான் இருக்கணும். நமக்கு இங்கே பார்த்தீங்களா 8 lakh வந்து அட்ஜஸ்டட் கேபிட்டல் இருக்கு. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் என்ன இருக்கு? 5 lakh தான் இருக்கு. நமக்கு கிடைச்ச அமௌண்ட் 3 lakh. அப்போ அது ப்ராஃபிட்டா லாஸா? அட்ஜஸ்டட் கேபிட்டல் அதிகமாக இருக்கு. ஸோ அது என்னது? ப்ராஃபிட். தேங்க்யூ.